அரசியலில் முதல் வகுப்பில் விஜய் உள்ளார். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறட்டும், பின்னர் பார்க்கலாம் என தமிழக வெற்றிக் கழக நடிகர் விஜய் அரசியல் பயணம் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி பேட்டி. புதியதாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதியதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும், இதனால் குற்றங்கள் அதிக அளவில் நடைபெற வாய்ப்பு உள்ள நிலையில் காவல்துறையினர் தங்களை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வாய்ப்பு உள்ளது என கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை திணிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்தில் எழுதப்படாமல் அதன் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் எனவும் மத்திய அரசு உடனே இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூறும்போது, புதியதாக கொண்டுவரப்பட்ட இந்த 3 அரசியலமைப்பு சட்டங்களையும் புரட்சி பாரதம் கட்சி வன்மையாக எதிர்ப்பதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்றும், தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் நீட் விலக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட கருத்துக்களை தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு, அரசியலில் நடிகர் விஜய் தற்பொழுது 1ஆம் வகுப்பு படிக்கிறார். முதலில் அதில் தேர்ச்சி பெற்று வரட்டும், பின்னர் பார்க்கலாம் என்றும் விஜய் அரசியல் பயணம் குறித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி விமர்சித்தார். ஏற்றி நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தும் கூட பெரிய அளவிலே எதிர்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இந்த 3 சட்டங்களையும் ஆளுகின்ற பிஜேபி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. எனதான் நாட்டிலே குற்றங்களை தடுக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று சட்டங்கள் இருந்தாலும், இது குற்ற செயலிலே ஈடுபடாமல் இருக்கின்ற நிரபராதிகளும் இதில் பாதிப்புக்குள்ளாவார்கள். கூடுதலாக காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. எந்த நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு என்று சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், அதனுடைய சாட்சியங்கள் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற புதிய சட்டத்தின் மூலமாக அதனுடைய நகல் இருந்தாலே போதும் என்ற அளவிற்கு சட்டத்தை மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது முழுக்க தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தினுடைய பலத்தால் அல்லது அதிகாரத்தால் காவல்துறையை ஏவி யார் வேண்டுமானாலும் வழக்கை பதிவு செய்ய முடியும், அவர்களை உடனடியாக சிறையில் தள்ள முடியும் அல்லது தண்டனையை கொடுக்க முடியும் என்கின்ற இந்த சட்டம் முழுக்க இது சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் வளர விடாமல் அவர்களை ஒழிக்கின்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது சட்டம் என்றுதான் தோன்றுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்திய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக சோசியலிச நாடாக இருக்கின்றது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்கிறது. ஆனால் இப்பொழுது அது கொஞ்சமாக தளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அதிகாரத்தை குறைக்கின்ற வகையில், சிதைக்கின்ற வகையில் இந்த புதிய சட்டம் இருப்பது உண்மையாக வேதனை அளிக்கின்றது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம்
அங்கே அவையிலே பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம், கண்டித்து பேசியிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் வெளிநடப்பு செய்தார்கள். ஆனால் உள்ளே இருந்து எதிர்த்து பேச வேண்டியவர்கள் ஏன் வெளிநடப்பு செய்தார்கள்? நாம் வெளியே சென்று விட்டால் இந்த சட்டத்தை அவர்களே வெற்றி பெற செய்யட்டும், பாஸ் பண்ணிக்கட்டும் என்று அவர்கள் வெளியில் வந்து விட்டார்கள் போலும் என்று தோன்றுகிறது. குறிப்பாக மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணமும் திமுக மேல் தோன்றுகிறது. ஆகவே மீண்டும் அவர்கள் உடனடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது, பாராளுமன்றத்தை புறக்கணிப்போம் அல்லது பாராளுமன்றத்தை பணிவிட செய்யாமல் நாங்கள் தடுப்போம் என்கின்ற ஒரு முழக்கத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். இன்னொன்று என்று சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கின்ற கபில் சிபில் அவர்கள் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் கூட இந்த சட்டம் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது அமைதியாக இருந்துவிட்டார் என்கின்ற ஒரு வேதனையும் இருக்கின்றது. ஆகவே முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இது சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களையும் ஒடுக்குகின்ற அளவிலே தான் இந்த சட்டங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இன்னும் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் கூட பல சட்டங்களை பிரயோகித்திருக்க முடியும். அவர்கள் முடிந்த வரையிலே மைனாரிட்டியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மெஜாரிட்டி இல்லை என்றாலும் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு இவ்வளவு தைரியமாக இந்த சட்டங்களை ஏற்றுகிறார் என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சிக்கு வந்திருந்தால், யாருடைய தயவும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் கடுமையான சட்டங்களை அவர்கள் பிரயோகித்திருப்பார்கள். இந்திய தண்டனை சட்டம் என்பது அடியோடு போய்விட்டது. இந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா என்பதுதான். ஆனால் அதையே சிதைக்கின்ற வகையில் இந்த அரசு செயல்பட்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது. ஐபிசி என்கின்ற சட்டத்தை, இந்திய சட்டத்தை அவர்கள் கட்சியோடு இணைகின்ற, கட்சியோடு பொருந்துகின்ற ஒரு பெயரை, அவர்கள் இந்தியும் சமஸ்கிருதமும் சேர்ந்திருக்கின்ற பெயரை உருவாக்கி வாயிலேயே நுழையாத அளவிற்கு இந்த பெயர்களை உருவாக்கி சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள். உண்மையாக இது கண்டிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இது தடுமாறிதான் இருக்கும். அதே போல் நீதிபதிகளும் இதே தான் இருக்கும். இது ஜனநாயக முறையோடு நடந்து கொள்ளுகின்ற, நீதியோடு நடந்து கொண்டிருக்கின்ற சென்னை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் கூட இந்த சட்டங்களை பார்த்து அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேதனையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு சில வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை நீதிமன்றம் பரிசீலனை செய்து இது ஏற்புடையது அல்ல, இது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை அவர்கள் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும், அல்லது ஒரு சில ஷரத்துக்களை மட்டுமாவது அதிலிருந்து நீக்க வேண்டும் என்றுதான் புரட்சி பாரதத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவுடன் உடனடியாக கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி உடனே நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும், மத்திய அரசுக்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த திருவள்ளூர் மாநகரில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இந்த கண்டன போராட்டம் நடத்துகின்றது. இந்த கண்டன போராட்டத்தினுடைய நோக்கமே, நீங்கள் பிரயோகித்திருக்கின்ற இந்த சட்டங்களை, 3 சட்டங்களையும் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். இதில் கண்டிப்பாக இதில் ஆளுகின்ற அரசு யார் மீதும் அவர்கள் கேஸை ஈஸியாக பதிவு செய்ய முடியும். நடக்கின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சம்பவத்தில் ஆள் இல்லாமல் இருந்தால், குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய வழக்கறிஞர் எல்லாம் கூட சொன்னார்கள், இது சென்னையில் ஒரு குற்ற வழக்கு நடக்கிறது என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியிலோ அல்லது மும்பையிலோ அல்லது கொல்கத்தாவிலோ இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கேஸை அவர் மீது பதிவு செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டம் இதில் வழிவகுக்கிறது. அந்த நேரத்தில் அவர் இல்லை என்றாலும் கூட அந்த சட்டம் அவர் மீது பாயும் என்கின்ற
ஒரு அநியாயமான சட்டம். நீதி என்பது நீதியாக இல்லை, இது அநீதியாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அநீதியை எதிர்த்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். இது மக்களுக்கான அரசு என்று சொன்னால், ஒரு அரசு மக்களை வழிநடத்த வேண்டும், இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சட்டங்களை தான் அவர்கள் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது கூட இது போன்ற ஒரு கடுமையான சட்டம் இந்த நாட்டிலே இல்லை. மன்னர்கள் ஆட்சியிலும் இது போன்ற கடுமையான சட்டங்கள் இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அரசு மக்கள் மீது ஒரு போரை தொடுக்கின்றதை போல இந்த சட்டங்கள் மூலமாக இந்த மக்களை அழிக்க அல்லது ஒழிக்க நினைக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எங்களுக்கு எதிர்க்கின்றதான் எங்களுடைய கேள்வி. நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த சட்டங்கள் திரும்ப பெறவில்லைன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி? மறுபடியும் நாங்கள் போராட்டம் தான் செய்ய முடியும். எங்ககிட்ட ஒரு 10 MP இல்லை. நாங்கள் நாடாளுமன்றத்தில் போய்ட்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்கோ இல்லை கண்டன உரை ஆற்றுறதுக்கோ இல்லை நாடாளுமன்றத்துலேருந்து வெளியே போராட்டம் பண்ணுறதுக்கோ எங்ககிட்ட MP இல்லை. எந்த கட்சியெல்லாம் MP இருக்குல்ல அவங்கக்கிட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும் இதை நீங்கள் செய்யுங்கன்னு. இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக முறையாக எங்களுடைய கண்டனங்களை தான் நாங்கள் பதிவு வைக்க முடியும், தெரிவிக்க முடியும். போராட்டம் தான் இன்றைக்கி இங்கே ஒரு போராட்டம் நடத்துனா அடுத்தது சென்னையில் போராட்டம், இல்லை எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம், அதுக்கு அடுத்தது உண்ணா நோன்பு போராட்டம். இப்படி தான் இந்த மாதிரி போராட்டங்களை தான் எங்களால் செய்ய முடியுமே தவிர நேரடியாக நாடாளுமன்றத்தில் உரிமை குரலை எழுப்புவதற்கான ஒரு உறுப்பினர் எங்களிடத்தில் இல்லை. இருக்கின்ற கட்சிகளிடத்தில் வேண்டுமென்றால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். இன்னைக்கு நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் ஒன்றிய அரசுன்னு பேசியிருக்காரு.